நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதா மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். எதையும் யோசித்து செய்யும் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எடுத்த காரியத்துல நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்ச சமுதாயத்திலையும் உங்களுக்கு புதிய மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் அரசாங்க வேலையில சம்பள உயர்வு, இடமாறுதெல்லாம் உண்டு. பழைய வீட்டை புதுப்பிக்கும் பணியெல்லாம் ஆரம்பிப்பீங்க. இரவு நேரத்துல தொந்தரவு செய்துட்டு வந்த இருமல் பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியா நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தினரோடு முக்கிய கோயில் தரிசனம்லாம் சென்று வருவீங்க. கூட பிறந்த சகோதரருக்கு முக்கியமான தேவைக்காக பண உதவிலாம் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம். ஆடம்பரமான விருந்துகள்ல கலந்து கொண்டு உங்களுடைய அந்தஸ்தை காட்டுறதுக்கு முயற்சி செய்வீங்க. வீண் சண்டை போட்டு சங்கடத்துல மாட்டிக்கொள்ள வேண்டாம். இந்த மாதத்துல மாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் சப்தம வரையாதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாரு. அதனால குடும்ப சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்ல யாரேனும் ஒருவருக்கு அதிகமா செலவிடும் சூழல்லாம் வரலாம். அதனால ஒரு சிலர்லாம் வாங்கி எடுத்த விற்பனை செய்யக்கூடிய நேரம். அதே நேரம் உடன்பிறப்புகளோட திருமணம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்கள் வழியே வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல மாத தொடக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. உங்க ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் புதன். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்திற்கு அதிபதியான அவரு தொழில் ஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறது யோகமான அமைப்பு. தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. கூடுதல் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள்லாம் விலகுவாங்க. பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது. புத ஆதித்ய யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதால சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களோட நட்பு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. உங்க ராசிநாதனாவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் இந்த மாதத்தின் முதல் நாளே மகர ராசிக்கு போறாரு. பாக்கியஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய சுக்கிரனால இல்லத்துல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மங்கள ஓசை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கேட்க போகுது. தடைகள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது.
சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையால சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. உடன்பிறப்புகள் வழியில நல்ல சம்பவம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஊர் மாற்றம் இடமாற்றம்லாம் உங்களுக்கு வரும். தொழிலுக்காக கூடுதல் முதலீடு செய்யறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கவலை அப்படிங்கிறது இனி மறையும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில மீனராசிக்கு புதன் போறாரு. அங்க நீச்சம் பெறாரு. தனபஞ்சமாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதார பற்றாக்குறை இந்த நேரத்துல அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. குடும்பத்துல கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிநாதனாவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிரன். தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாம காரியத்துல கண்ணும் கருத்தமா இருப்பீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கும் பொதுநலத்துல இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க ராசிக்கு சுகஸ்தானாதிபதியானவர் சூரியன். அவர் தொழில் ஸ்தானத்துல சனியோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. தொழில சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். அதனால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அதிக கவனம் செலுத்தினாதான் ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் சொந்த ஊர் திரும்புவதை பற்றி சிந்திப்பீங்க. சொந்த ஊரில் இருப்பவர்கள்லாம் எப்பொழுது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு குறைவாக தான் இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டு வீண் பழிகளுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அதனால தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராகுவால எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது சேரும். உங்களுக்கு குடும்பத்தினோட தேவைகளை நிறைவேற்றுக்குவீங்க. உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அப்படின்னாலும் தொழில் எல்லாம் முழுமையான அக்கறையை நீங்க செலுத்தினாதான் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதனோட அருளால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கலாம். புதிதா சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதால வருமானம் அதிகரிச்சாலும் அதற்கு தகுந்த செலவுகளும் சேரும். உங்களுக்கு பெண்களோட தேவைகள் எல்லாமே இந்த மாதத்துல பூர்த்தி ஆகலாம். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டணும். சிலர்லாம் புதிய வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திர பகவானின் அம்சத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதம். 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வாரு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதனால தொழில் ரீதியா நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகளை வெற்றியாக்குவாரு. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழில கிடைக்கும். அரசு வழியில நல்ல முயற்சி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய திறமை அனைத்துமே வெளிப்படக்கூடிய மாதம். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் பலவீனம் அடைவாங்க. 7ஆம் இடத்துல சனியின் பார்வை இருக்கிறதால குடும்பத்தினர்கள் எல்லாம் அனுசரித்து போங்க. பெண்கள் எல்லாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடம் அப்படிங்கிறது இருக்காது. நட்பு வட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத்தொழில அதிக கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு வீண் செலவுகள் இருந்தாலும் எதிர்பாராத வருமானமும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் இந்த மாதம். மிருக சிருஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுடைய செயல்ல நல்ல வேகம் இருக்கும். காரியங்கள் எல்லாம் துணிச்சலோடு ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. 10ஆம் இடத்து சூரியனால அரசு வழி முயற்சிகள்லாம் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. வேலை தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல நீங்க எதிர்பார்த்திருந்த தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த மாதத்துல அதிகரிக்க போகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். லாப குருவால நீங்க எதிர்பார்த்த வருமானம் வர ஆரம்பிக்க போகுது. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. புதன் பகவான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவாரு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகி வருமானம் வர ஆரம்பிக்க போகுது. மிருகசிருஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் தாயாரோட உடல்நிலையில சில சங்கடங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். வாழ்க்கை துணைக்காவது அல்லது உங்களுக்காவது ஏதேனும் ஒரு வகையில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதத்துல புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில நல்ல வெற்றி உண்டு. பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. விவசாயிகளுக்கெல்லாம் விளைச்சொல்ல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில கவனம் அப்படிங்கிறது அதிக செலுத்தணும். உங்களுடைய கவனமும் சரி, உங்களுடைய குறிக்கோளும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி கல்வியை நோக்கியே இருக்கிறது நல்லது. இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க. சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றியும் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமா வைத்து அன்னதானமா 10 பேருக்கு கொடுத்துட்டு வர்றது மிக மிக நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பௌர்ணமி நாட்கள்ல சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.